ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் ஒரு வழியாக கண்ணா கோபி எந்திரிப்பா விடிஞ்சிருச்சு, நம்ம ராதிகா வரப்போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, எந்திரிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு கனவு கண்டு எழுந்து உட்காந்துரு பாருங்க. என்னப்பா பேய் கனவு கண்டியா? ஆமாப்பா. யாருப்பா வந்தா? என் பொண்டாட்டி வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. தம்பி ஃபீல் பண்ணிட்டாப்புல, லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. விடிஞ்சு ஏஞ்சோடனே நெண்டிடுவோங்கிறதுக்காக இவங்க போய் பார்க்குறாங்க. ராதிகாவோட அம்மா இருந்துட்டு அதெல்லாம் ஏஞ்சி உட்காந்துட்டாரு. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கன்ற மாதிரி தூண்டி விட்டுட்டாங்க. இவங்க வந்து இங்கே கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. பேச ஆரம்பிச்சோடனே, உங்களால் தான் நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மா பற்றி பேசுங்க, எங்கள் அம்மா கொலகாரின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொலகாரின்னு சொன்னதும் உங்களுக்கு வந்த கோவம் பார்க்கணுமே, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டாரு. இதை பார்த்தோன்னே ராதிகா வந்துட்டு, என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா, முதல்ல எங்கள் அம்மா எது கை வாங்குறீங்கன்னு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுருச்சு. நீ பத்திரகாளி வேஷம் போட்டாலும் என்னால் முடியாது உங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கோவமாக அங்கே ரெஸ்டாரண்ட் போயிட்டாரு. ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே இங்கே கோவத்தை காமிக்க முடியல, அதனால் அங்கே எந்த வேலையும் நடக்கலன்னு சொல்லிட்டு கடுப்பாய் காண்டாய் கத்திக்கிட்டு இருக்காரு. கடைசியில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு உன் பசங்க தான் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு விஷயத்தை அது சொன்ன உடனே அவர் ஷாக்கானார் பாரு. ஏற்கனவே சின்னவனுக்கு என்ன பிடிக்காது, இப்போ வந்து இதுவும் நடந்துச்சா போச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பழைய ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு மனசில் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நீங்களாம் வெளியே போயிட்டு வாங்க, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னு எல்லாரையும் தோற்று விட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம தாத்தா தான் ஹைலைட்டே அதாங்க. பொண்டாட்டியோட சந்தோஷத்தை பார்த்து பெருமைப்படுற புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொரு பக்கம் ஜெனி டீ போட்டு அதை எலியிலும் நம்ம செலியனும் வாயில் வச்சு அச்சோச்சோ வீணாக ட்ரை பண்ணாதமா, இது வேஸ்ட்டுமா அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்